யாரை நோக்கி கல் எறிகிறாய்? உன் இதயம் தூய்மைதானா? யாரை நோக்கி தீர்ப்பு சொல்கிறாய்? உன் வாழ்வு நேர்மைதானா? மற்றவர் பாவம் காணும் கண்கள் தன் பாவத்தை மறக்கிறதே. மற்றவர் குறையை எண்ணும் இதயம் தன் தவறை மறைக்கிறதே. சகோதரன் கண்ணில் துரும்பை காணும் மனிதன் தன் கண்ணில் உள்ள மரத்துண்டை மறந்து போகிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை ஏன் மனிதன் மறந்து போகிறான்? யாரை குற்றம் சொல்வது? யாரை தீர்ப்பு செய்வது? சிலுவையின் முன்னிற்கையில் நீதிமான் யாருள்ளது? கிருபை தேவை எல்லோருக்கும், இரக்கம் தேவை எல்லோருக்கும். கல்லை எறியும் கைகளெல்லாம் சிலுவையை நோக்கட்டும். விழுந்தவனை எழுப்புவதற்கு அன்பின் கரம் நீட்டுவோம். காயமுற்ற உள்ளங்களில் ஆண்டவரின் ஆறுதலை விதைப்போம். நாமும் மண்ணின் மனிதரே, பலவீனங்கள் கொண்டவரே, அதை உணர்ந்த உள்ளங்களாக இரக்கத்தில் வளர்வோமே. பாவமில்லாதவர் ஒருவரே, பரிசுத்த தேவகுமாரனே, நம்மை தீர்க்க வரவில்லை, ரட்சிக்கவே வந்தாரே. பாவமில்லாதவன் முதலில் கல்லை எறியட்டும் என்றாரே. விடை இரக்கம்தான் தேவன் விரும்பும் பலியன்றோ? யாரை குற்றம் சொல்வது? யாரை தீர்ப்பு செய்வது? சிலுவையின் கீழ் நிற்கையில் எல்லோரும் சமமன்றோ? அன்பு மட்டும் வெல்லட்டும், அகந்தைகள் வீழட்டும். கண்ணீர் துடைக்கும் கரங்களாக நம்மை இன்று மாற்றுவோம். கல்லை எறியும் உலகத்தில் கிருபையை விதைப்போமே. மனிதரை அல்ல, இயேசுவை நோக்கி எல்லோரும் நடப்புமே.